ஹாய் மக்களே! வெல்கம் டு மை சேனல். போன வீடியோல சொல்லியிருப்பேன். நான் எங்கெங்கே போகிறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பாருங்கன்னு சொல்லி, நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இன்றைக்கி. எங்கள் ஏரியாவில் இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருந்தோம். போய் சாமிலாம் கும்பிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் என் பையன் அங்கே விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கிளம்பியாச்சு. வெயில் ஓவராக இருந்துச்சு. மணி அங்கேருந்து கிளம்பவே 11:30க்கு மேலே இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நடந்து வந்துட்டோம். போகும்போது எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் விட்டார் ஆட்டோவில். வரும்போது நடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து தான் வந்தோம். அப்புறம் என் பையனை தூக்கிட்டு தான் வந்தேன். அவன் நடக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தான். வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மதியம் சாம்பார் தான் வச்சிட்டு இருந்தேன். சாம்பார் பருப்பு வேக போட்டு சைடில் அப்படியே சாப்பாடும் வச்சுட்டேன். அப்புறம் காற்று இன்றைக்கி ரொம்ப நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு காற்று அடித்தது. இத்தனை நாளாக காற்று அடிக்கலைன்ட்டு கவலையாக இருந்தது. இன்றைக்கி தான் காற்று நல்லா அடித்தது. அப்புறம் சுகந்தன் மாம்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கும் மாம்பழம் அரிஞ்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சாம்பார் வைக்க நான் தாளிச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மா இருந்துட்டு நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வைக்கலான்னு இருந்தேன். எங்கள் அம்மா பின்னாடி போய் முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் இருக்கான்னு பார்த்து அறுத்துட்டு வரேன்னு சொல்லி போயிருந்தாங்க. போய் ஒரு முருங்கைக்காய் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் 2 முருங்கைக்காய் இருந்துச்சு, அறுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் போட்டு சாம்பார் தான் வச்சேன். அப்புறம் வச்சுட்டு அப்புறம் பீர்க்கங்காய் இருந்தது 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு. அதை இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் பொரியல் பண்ணேன். பொரியல் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி. அவசர அவசரமாக தான் கிளம்புனேன். போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டு என் பையனுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டு கிளாஸ் போயிட்டேன். இன்றைக்கி 10 நிமிஷம் லேட்டாக தான் போனேன். அப்புறம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா எங்கள் அம்மா வடை சுட்டுட்டு இருந்தாங்க. வடை சுட்டு மெது வடை சுட்டு டீ வச்சிட்டு இருந்தாங்க. வந்தோடனே வடை சாப்பிட்டு டீ குடித்தாச்சு. அவ்வளோதான். மதியமாக்கான சாப்பாடு குழம்பு எல்லாமே இருக்குது. நைட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.